முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும் பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. பீகாரில் பாஜக வந்து அதிக அளவு வெற்றி பெற்று இப்போ முன்னணியில் நிற்கிறாங்க. அந்த அளவுக்கு வெற்றி பெறதுக்கு காரணம் என்ன? பிரதமர் நரேந்திர மோடியினுடைய செயல்பாடுகள், அந்த ஸ்டேட்டுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் அறிவித்த அந்த இலவச விஷயங்கள், ரெண்டாவது கடந்த காலங்களில் நிறைய நிதிகள்லாம் கொடுத்து அந்த மக்களை வந்து மேம்படுத்தியிருக்கார் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ அதனால் அதில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. பீகார் மக்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை, அதே மாதிரி மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்துருக்காங்க. இது வரலாறு காணாத வெற்றியாக இந்த வெற்றியை நாங்கள் பார்க்குறோம். தொடர்ச்சியாக பிரதமர் மோடி அவர்கள் வெற்றி பெற்று வருவார். என்ன காரணம் இதுக்கு? நாட்டை நேசிக்கிறது, நாட்டு மக்களை நேசிக்கிறது, நாட்டில் உள்ள அனைவரும் தன்னோட உடன் பிறந்த சகோதர சகோதரியாக, தாய் தந்தையாக, ஏழை பணக்காரன் பாகுபாடு இல்லாமல் பார்க்கக்கூடிய ஒரு தலைவர் நரேந்திர மோடி அவர்கள். அதனால் இந்த பெரிய வெற்றி. எல்லாருமே நரேந்திர மோடி அவர்களை தன்னோட வீட்டில் ஒருத்தராக நினைக்கிறாங்க. அதனால் இந்த மாபெரும் ஒரு வெற்றியை பீகாரில் உள்ளவங்க கொடுத்துருக்காங்க. என்ன ஆளுங்கட்சி தான் எப்போவுமே வரும், அதனால் நம்மளுக்கு அதை பற்றி ரொம்ப சொல்ல வேண்டியது இல்லை. தொடர்ச்சியாக பிரதமர் மோடியோட தலைமையில் கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் ஆட்சி காலத்துலேருந்து தொடர்ச்சியாக மோடிக்கு வெற்றியாக தான் இருக்குது. ஆமாம், ஏன்னா அவர் எல்லாம் நல்லா பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். அதனால் அவருக்கு நல்ல முதலிடமாக இருக்குது. அந்த மாதிரி வெற்றி தமிழகத்தில் கிடைக்குமா 2026 தேர்தல்? பாஜக எது வந்து பொறுத்து தான் பார்க்கணும், மக்களோட தீர்ப்பு தான் எல்லாம். தமிழகத்தில் எப்படி இருக்குண்ணா பாஜகவோட அந்த கட்சியின் நிலைப்பாடுகள் எப்படி இருக்குது? மக்கள் ஏற்றுக்கக்கூடிய நிலையில் இருக்காங்களா பாஜக? 100% சொல்லப்போனால் நிறைய பேர் தமிழ் மக்கள் ஏற்றுக்கல, ஏன்னா எதுவும் நடக்கலை இங்கே. அதனால் நிறைய பேருக்கு வெறுப்பு தான் இருக்கும். அது எலெக்ஷன் முடிஞ்சால் தான் தெரியும். 2026 தேர்தலில் பாஜகவால் இங்கே எதனா மாற்றம் கொண்டு வர முடியுமா? வாய்ப்பே இல்லை, அவங்களால எதுவும் பண்ண மாட்டாங்கன்னு 100% இருக்கு. பீகாரில் 243 பார்த்தீங்கன்னா 189-90 சீட்டுனாலும் நீங்கள் ரொம்ப நாளாக இங்கே சொல்கிற அந்த சிறுபான்மையான எதிரான வாக்கு, பட்டியல் சமூகத்துக்கு எதிரான வாக்கு எல்லாமே இப்போ ரிசல்ட்டில் காட்டிச்சு. அந்த 11 வருஷம் மாண்புமிகு உலகின் ஈடு இணையற்ற தலைவர் மோடி அவர்களை சாதனை ஏற்றுக்கொண்டு, குறிப்பாக நீங்கள் எஸ்ஐஆர் சப்ஜெக்டெல்லாம் மக்கள் புறந்தள்ளி மக்கள் வாக்களிச்சுக்கிறாங்க. அதனால் இனிமேல் ஜனங்களை ஏமாற்ற முடியாது. விரைவில் இது தமிழ்நாட்டு மக்களும் புரிஞ்சுன்னு வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் யாரை சொல்லி எப்போ பார்த்தாலும் குற்றச்சாட்டு சொல்கிறீங்களோ அதே சிறுபான்மை மக்களும் பட்டியலின மக்களும் பிஜேபி அதிமுக கூட்டணிக்கு வாக்களித்து வெற்றி பெறுவாங்க. நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். பீகாரில் வெற்றி பெற்றதுக்கு கண்டிப்பாக தமிழ்நாட்டில் நாங்கள் வெற்றி பெறுவோம்னு நம்பிக்கையோடு இருக்கோம். நாங்கள் இப்போ இந்த வெற்றி வந்து தமிழகத்தில் செல்லுமா? தமிழகத்தில் மாரி ஜெயிக்க முடியுமா? கண்டிப்பாக செல்லும். கண்டிப்பாக நாங்கள் இந்த தடவை வெற்றி பெற்று நாங்கள் பேசுகிறோம். நாங்கள் கண்டிப்பாக பிரதமர் மோடி வெற்றி பெற்றதுக்கு என்ன காரணம்? அவரோட செயல், அவரோட திட்டங்கள் எல்லாமே மக்களிடையே போய் கொண்டு சேருது. அதனால தான் கண்டிப்பாக ஏற்றுப்பாங்க. இந்த தடவை 2026 கண்டிப்பாக பிஜேபியோட இதுவாக இருக்கும். பீகார் எலெக்ஷன் நடந்துட்டு அந்த எலெக்ஷன் ரிசல்ட் இன்றைக்கி வெளியாகிருக்கு. எலெக்ஷன் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200 தொகுதிக்கு மேலே வந்து பிஜேபி வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? முந்தைய கருத்து கணிப்பு பின்னாடி போட்டாங்க, இன்றைக்கி பார்த்தா அவங்க ரீடிங் போய்ங்கிறாங்க. நம்ம அது என்னன்னு சொல்ல முடியாது. இப்போ வாக்குரிமை சட்டம் அதெல்லாம் பண்ணாங்க, அது எது பண்ணியும் என்ன ஜனநாயக முறை என்ன நடந்துன்னு தெரியாது நம்மளுக்கு. நிறைய கிட்டத்தட்ட ஒரு 8 ஏஜென்சி கருத்து கணிப்பு போட்டாங்க. பின்னாடி தான் இருக்கும், கொஞ்சம் தான் வருவாங்க. 130 200க்கு மேலே போயிட்டாங்க, அவங்க லீடிங் போயிட்டாங்க. அது நம்ம எதுவுமே சொல்ல முடியாதுப்பா. இது பாரத பிரதமருடைய திட்டங்களுக்கு கிடைத்த வெற்றி தான் நான் பார்க்க முடியும். ஏன்னா அவர் நாங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் பிரதமருடைய திட்டங்கள், ஒவ்வொரு திட்டங்களும் ஒரு கடைக்கோடி மனிதனுக்கும் போய் சேருது. அதனுடைய வெற்றி தான் இந்த வெற்றியை நாங்கள் பார்க்குறோம். அவருடைய உழைப்பு, பாஜகக்காரனுடைய ஒவ்வொரு தொண்டனுடைய உழைப்புக்கும் கிடைத்த வெற்றி இது. பிரதமர் மோடி அளப்பரியாத உழைப்பு, அளப்பரியாத திட்டங்கள், எல்லா மனிதனுக்கும் எல்லாருக்கும் எல்லாம்ங்கிறது நாங்கள் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இது இவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க, அதெல்லாமே கிடையாது. அதோடைய மோடியோட திட்டங்களுக்கு கிடைத்த வெற்றி இது. அதனால தான் அவ்வளோ தூரம் ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. நம்மளோட பாரத பிரதமரோட கடும் முயற்சி தான் இந்த வெற்றிக்கு ஒரு முக்கிய காரணமாக நான் கருதுகிறோம். இந்த வெற்றியை வந்து நாங்கள் ரொம்ப பெரிய அளவில் எதிர்பார்த்த வெற்றி. இந்த வெற்றிக்கு நாங்கள் அனைத்து பிஜேபி தொண்டர்களும் பாடுபட்டு இந்த வெற்றியை வந்து கைப்பற்றி இருக்கிறோம். மத்திய அரசும் மாநில அரசும் ஒன்று அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்தால்
மத்திய அரசோடைய நலத்திட்டங்கள்லாம் கீழ் லெவலில் போகும். இங்கே எப்படின்னா மத்திய அரசு கொடுக்குற நிதியை வந்துட்டு இவங்க ஸ்டிக்கர் ஒட்டி மாநில அரசுலாம் நாங்கள் பண்ணுற மாதிரின்ட்டு டிஎம்கே பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் வெற்றிக்கு வந்துட்டு இன்றைக்கி எல்லாருமே முதல்ல 10 வருஷத்துக்கு 14 இருந்தவுடைய மோடியோடைய அவங்க பண்ணதை அவரை தப்பாக க்ரியேட் பண்ணி இன்ன வரைக்கும் கொண்டு வந்தாங்க. டாக்டர் இதில் வந்துட்டு அதில் கொண்டு தப்பானவருடைய இது பிரச்சாரம் பண்ணாங்க. அவங்க பண்ணுறது இப்போ எஸ்ஐஆரில் அவங்க அதில் ஒரு பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் இதெல்லாம் வந்துட்டு இப்போ மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. இவங்க பண்ணுறது எல்லாம் விளம்பர அரசு, ஃபேஷன் ஷோ அரசுன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. இன்றைக்கி வந்து டிஎம்கே பண்ணுறது ஃபேஷன் ஷோ அரசு மட்டும்தான் கண்டி மக்களுக்கான திட்டங்கள் எதுவுமே போய் சேரலை. பேருக்கு ஒரு பஸ்ஸு விட்றன்னு பேரில் அதில் பார்த்தா அந்த பஸ்ஸே சரியாக வரதில்லை. இன்றைக்கி மக்கள் எல்லாமே வந்துட்டு துன்பத்தில் தான் இருக்கிறாங்க. அப்புறம் வந்து நம்ம தேர்தலோட வாக்குறுதிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிறைவேற்றக்கூடிய வாக்குறுதிகள். சும்மா வந்து நம்ம தேர்தலுக்காக ஒரு ஃபேன்சியான வாக்குறுதிகள் கொடுக்காம மக்கள் வந்து தெரியும் இல்லைங்களா, சொல்கிறத வந்து எது செய்யக்கூடியது செய்ய முடியாததுன்னு யோசிக்கிற அளவுக்கு வந்து விவரமானவங்க. அதை வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டே வந்து இந்த தடவை வந்து நல்லாட்சி மலரணுங்கிறதுக்காக தொடர்ந்து வந்து நிதிஷ்குமார் அவர்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்குது, மிகவும் வரவேற்கத்தக்கது. பீகார் சட்டமன்ற தேர்தல் என்பது அனைவரும் எதிர்பார்த்த ஒரு வெற்றி. குறிப்பாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய மக்கள் நல திட்டங்கள், குறிப்பாக பீகார் வந்து மிகவும் பிற்படுத்தப்பட்ட மாநிலமாக இருந்தபோது தேசிய ஜனநாயக கூட்டணியிலே மரியாதைக்குரிய நிதிஷ்குமார் அவர்கள் வலம் வந்த அந்த கால சூழ்நிலையில் தான் நிறைய தொழில்துறை முன்னேற்றலாம் அவருடைய பீரியடில் தான் நடந்திருக்கிறது. ஆகவே நரேந்திர மோடி அவருடைய வெற்றி மீண்டும் மீண்டும் தொடரும். தொடர்ச்சியாகவே பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான கூடிய பாஜக தொடர் வெற்றிகளை காண வருது. வருங்காலத்தில் தமிழகத்தில் எப்படி இருக்கும்? கண்டிப்பாக அவர் வந்து அந்த கிறிஸ்துவம் முஸ்லீம்ங்கிற பேதம்லாம் இல்லாமல் முஸ்லீம் பெண்களுக்கும் சரி கிறிஸ்துவ பெண்களுக்கும் சரி ஸோ அவர் சரியான முறையில் அவர் கைட் பண்ணுறாரு, நல்லது செய்கிறாருங்கிறதுனால ஒரு பொதுவான மனிதர் இந்து முஸ்லீம் கிறிஸ்டின்கிற பாகுபாடு இல்லாமல் பொதுவான மனிதராக தென்படுறதுனால அவருடைய வெற்றி காலத்துக்கும் நிலச்சி நிற்கும். இது முக்கியமான வெற்றியாக தான் பார்க்குறோம். ஏன்னா இந்தியாவே பீகார் தேர்தலுக்கான கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. இந்த குண்டு வெடிப்பெல்லாம் டெல்லியில் நடந்த குண்டு வெடிப்பெல்லாம் பார்த்து அந்த பிஜேபி சரிஞ்சிரோன்னு நினச்சவங்களுக்கெல்லாம் இது ஒரு சரியான சவுக்கடின்னு தான் சொல்லுவோம். இந்த வெற்றி வந்து முக்கியமான வெற்றி. ஆனால் இதை நாங்கள் கொண்டாட விரும்பலை. அங்கே பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நாங்கள் எங்களோட இரங்கலை இதன் மூலயமா இந்த வெற்றி மூலயமா அவங்களுக்கு தெரிவிக்கிறோம். தொடர்ச்சியாக பிரதமர் மோடி வெற்றி பெற்று வருவதற்கான காரணம் என்ன? தெளிவான அரசியலுங்க. அவர் மேலே எந்த குற்றச்சாட்டும் இல்லை, சொத்து குவிப்பு வழக்கு இல்லை, மோசடி வழக்கு இல்லை, குடும்ப வாரிசு அரசியல் கிடையாது. இதுக்கு மேலே என்னங்க வேணும்? ஜனங்க எல்லாருமே சேனல் பார்க்குறாங்க, யூடியூப், எல்லாருக்கிட்டையும் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. அவரோட ஸ்கீம் எல்லாமே மக்கள் நேரடியாக நலத்திட்டத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க. வேறு எந்த இதுக்கு முன்னாடி வேறு யாராச்சும் ஒருத்தரை சொல்லுங்கள் பார்க்கலாம், சொல்ல முடியாதுங்க. அதுக்கப்புறம் என்னங்க பொருளாதார முன்னேற்றம் சார். பின்தங்கிய வகுப்பினர், பொருளாதாரத்தில் பின்தங்கிய வகுப்பினர், ஜாதி மத பேதமற்று இயங்கக்கூடிய ஒரு இயக்கம் தான் பாரதிய ஜனதா கட்சி என்பதற்கு எடுத்துக்காட்டு நம்முடைய மரியாதைக்குரிய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்களை எடுத்துக்காட்டாக சொல்லலாம். ஏன்னா அவர் தனிப்பட்ட செல்வாக்கிலேயே அவருக்கு வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் கூட பாரதிய ஜனதா கட்சி என்கிற ஒரு மிகப்பெரிய தேசிய இயக்கத்துடைய தலைவராக பொறுப்பேற்று இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் போன்றவர்கள்லாம் இந்த இயக்கத்தில் சேர்வதற்கான காரணம் என்பதை நீங்கள் சற்று புரிந்து கொள்ள வேண்டும். பீகாரில் இந்த அளவுக்கு வெற்றி பெற என்ன காரணம்? மக்கள்கிட்ட போயிட்டு திட்டங்கள் நல்லா போய் சேருது. இன்றைக்கி வந்து மாநில அரசாங்கம் வந்துட்டு மத்திய அரசு உடனே பண்ணால் மாநில அரசுக்கிட்ட உடனே போய் சேருது. அதுக்கு அங்கே இருக்கிறவங்க வந்துட்டு அரசாங்கம் கரெக்டாக அரசாங்க அதிகாரிகளும் சரி, அங்கே இருக்கிற மக்களுடைய இப்போ கட்சிக்காரங்களும் சரி கரெக்டாக உடனே எடுத்துகிட்டு போய் சேர்த்துடுறாங்க. சேர்க்க அங்கே வந்துட்டு பிரதமருடைய வளர்ச்சி தெரியுது. இங்கே வந்துட்டு நாங்கள் எது பண்ணாலும் மாநில அரசு வந்து தடுத்துடுறாங்க. 2026 தேர்தலில் தமிழகத்தில் இது எதிரொலிக்குமா? கண்டிப்பாக பிஜேபி கூட்டணி கண்டிப்பாக அதிமுக கூட்டணியுடன் சேர்ந்து பெரிய ஒரு வெற்றியை நாங்கள் கொண்டு கொடுப்போம். நயினார் நாகேந்திரன் உழைப்பு, எல்லாருடைய உழைப்புக்கும் இது பெரிய ஒரு அங்கீகாரமாக இருக்குன்னு தான் நாங்கள் பார்க்குறோம். கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரும். தமிழக மக்கள் வந்து அதற்காக மிகப்பெரிய ஒரு மாற்றத்துக்காக காத்திட்டுருக்கிறாங்க. கண்டிப்பாக தொடரும். நாங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து தனியாகவே வந்து 18% வாங்கியிருக்கோம் ஓட்டு. 18% ஓட்டு வாங்கியிருக்கோம். அது வந்து மோடியோடைய பிரச்சாரம் வந்து எடுப்பட்டதால் தான் இதுவாச்சு. கண்டிப்பாக இங்கே வந்து ஹங் கவர்மெண்ட் நடக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. இதில் ஏடிஎம்கேயும் விஜய் ரெண்டு பேரும் சேர்ந்து கூட்டு சேர்ந்து நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அநேகமாக இந்த மாதம் இறுதியில் முடிவு பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் கூட்டணி ஆட்சி தான் வரும் இதில். ஆமாம் ஆமாம். அதில் வந்து பாஜகவோட முன்னேற்பாடு இருக்குமா? கண்டிப்பாக அவங்க இல்லாமல் எதுவும் செயல்பட முடியாது இல்லையா? பாஜக இல்லாமல் என்ன செயல்பட முடியும்?
எல்லாருமே அவங்ககிட்ட கமிட் ஆகிட்டாங்க, ஒரு வகையில் பாதிப்படைஞ்சிருக்காங்க. கேஸ்லேருந்து வெளில வரணுன்னாக்க கம்ப்ளீட்டாக அவங்க பேச்சை கேட்டு தான் ஆகணும். அதனால் அவங்க பேச்சை கேட்டு அவங்க நடந்து ஆகணும், வேறு வழி இல்லை. கூட்டணி இல்லாமல் தனித்து தமிழகத்தில் பாஜகவில் எதுவும் பண்ண முடியாது, அதுக்கான வாய்ப்பு இல்லவே இல்லை. ஸோ தாவேகா அண்டு ஏடிஎம்கே இவங்க அலையன்ஸ் நல்லபடியாக முடிஞ்சு அதில் பிஜேபி சப்போர்ட் கண்டிப்பாக இருக்கும். அவங்க மறைமுகமாக, அவங்க நேரடியாக இல்லாட்டியும் மறைமுகமாக இருப்பாங்க. ஸோ அப்படி தான் கூட்டணி ஆட்சி தான் வரும். ஆட்சி மாற்றம்ங்கிறது கண்டிப்பாக இருக்குது, கூட்டணி ஆட்சி வரும், அப்படி தான் நான் பார்க்குறேன். நிச்சயமாக எதிரொலிக்கும். காரணம் என்னன்னு சொன்னாக்கா, இது வரைக்கும் திருட்டு ஓட்டிலே ஜெயித்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி இதோடு ஒழித்து கட்டப்பட வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாட்டிலே ஊழலுக்கென்று அந்த ஊழலினுடைய உச்சத்தை தொட்ட ஒரு இயக்கம் என்று சொன்னால் அகில இந்திய அளவிலே திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மாதிரி ஜாதி மத அரசியலை கடந்து தேசிய ஜனநாயக கூட்டணி இதை விட மாபெரும் வெற்றியை தமிழகத்திலே காணும் என்பதை நிச்சயமாக எங்களால் உத்தரவாதம் செய்து தர முடியும் என்பதை எண்ணி மகிழ்ச்சி அடைகிறோம். தமிழக ஸ்டாலின் ஆட்சி தான் வரும். ஆமாம், தொடர்ச்சியாக பிஜேபி வந்து வெற்றி பெற்றே இருக்கு எல்லா இடத்துலையும். தமிழ்நாட்டில் அது வேலைக்கு ஆகுதுப்பா. இன்னும் டைம்லாம் இருக்குல்லங்க, அதுக்குள்ளே டிசம்பர் மாதம் கடைசியில் ஜனவரி மாதத்தில் டெல்லி தலைமை வந்து கூட்டணியெல்லாம் ஃபைனல் பண்ண பிறகு உங்களுடைய காட்சிகள் மாறும், கூட்டணி மாறும், எல்லாம் அமையும், வெற்றி நிச்சயமாக இருக்கும்.